1987 அமெரிக்காவில் என் தங்கச்சி இருக்கிறாங்க, அங்கே போயிருந்தேன். அங்கே போயிட்டு சிகாகோவில் இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன கிராமம், இதாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊர் அப்படின்னாங்க. அதோட பார்த்துட்டு போல, அவர் தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க. அதில் இப்போ பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது, அவர் கண்டுபிடிக்கல, லூயி பிரதர்ஸுங்கிறாங்க, என்னமோ ஒன்று. சரி, தாமஸ் ஆல்வா எடிசனுங்கிறது சினிமாவுக்கு ஒரு ஆரம்பிச்சு வச்சவர் அப்படிங்கிற முறையில் அவருடைய கிராமத்துக்கு போனால் ரொம்ப சின்ன கிராமம், அதில் அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது. அவருடைய சிலை ஒன்று வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோட பார்த்துட்டு, அப்பா நம்ம சோறுதிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் நயாகரா போயிட்டு வந்தேன். இது 88 தான் இந்த பிக் பாக்கெட்டு கேமராக்கு வழக்கம் போட தேங்காய் சுற்றுனாங்க. சுற்றணுன்னு பிரபாஸ் சார் யோ கொஞ்சம் தள்ளி நின்று சுத்துங்கப்பா, புகை லென்ஸில் அடிச்சுட்டா படம் சரியா வராதுப்பா அப்படின்னாரு. சரி, எங்கடா ஒரு டைப்பா பேசுறாருன்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில், என்ன பிரபாகர் சார் அப்படின்னா, சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊர்ல தென்னை மரமே கிடையாது சார். அவன் கண்டுபிடிச்ச அனுப்புனா இங்க தேங்காயை சுத்துறாங்க சார். ஏதாச்சும் ஒரு பிளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுத்தினா நியாயமா இருக்கு சார். எனக்கு போன வருஷம் தான் அந்த ஆள் பிறந்த ஊருக்கு போனோம், உண்மையிலேயே அங்க தென்னை மரம் இல்லை.